தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், சனி 5ஆம் இடத்தில் வந்து அமர்ந்தால் எந்த மாதிரியான பலனை உங்களுக்கு தரும். அதாவது உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம்ங்கிறது விளையாட்டுத்தனம், குறும்புத்தன்மை, ஒரு மாதிரியான என்டர்டெயின்மெண்ட், லைஃப் என்டர்டெயின்மெண்ட், உங்களுடைய தனித்திறமை, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது இந்த 5ஆம் இடத்தை பார்த்து தெரிஞ்சுப்போம். அப்போ அந்த இடத்துல சனி வந்து அமர்றாருன்னு வச்சுப்போம். உங்கள் ஜாதகத்தில் சனி அப்படிங்கிறப்போ ஒரு மந்தத்தன்மை, தாமதம், ஒரு மாதிரியான ஒரு ஒரு தடங்கள், இதெல்லாம் குறிக்கக்கூடியது சனி. இப்போ இந்த சனி 5ஆம் இடத்துல வந்து அமர்ந்தார்னா அந்த ஜாதகருடைய நிலை வாழ்க்கையில் எப்படி இருக்கும், ஒவ்வொரு வயது காலகட்டத்திலையும் எந்த மாதிரியான பலன்களை தருவார் அப்படிங்கிற சில விளக்கங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த வீடியோவில் சனி 5இல் அமர்ந்தார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு உதாரண ஜாதகம், கடக லக்னம்னு வச்சுப்போம். கடக லக்னம், கடக ராசி, சனி வந்து 5ஆம் இடத்துல, விருச்சிகத்தில். இப்போ இது சனி 5ஆம் இடத்துல இருந்தால் அந்த ஒரு சந்தோஷம், ஒரு குறும்புத்தனம், விளையாட்டுத்தனம் இது இல்லாமல் போகும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இதில் வந்து கொஞ்சம் பாதி உண்மை அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா சனி வந்து 5ஆம் இடத்துல இருந்தால் இது ஒத்துக்கலாம். ஆனால் கிரக சேர்க்கை அல்லது கிரக பார்வை அப்படிங்கிறது வந்து இது மாற்றும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது உதாரணம். அதாவது செவ்வாயினுடைய பார்வை வந்து சனிக்கு இருக்குது. சனி வந்து உங்களுக்கு 2 டிகிரியில் விருச்சிகத்தில் நிற்கிறாரு, கிட்டத்தட்ட வக்ரமாக இருக்கார். செவ்வாயினுடைய பார்வை வந்து சனி மேலே படுது. அப்போ செவ்வாய்ங்கிறது என்ன, ஒரு சுறுசுறுப்பு, வீரதீர செயல்கள், இது எல்லாமே குறிக்கக்கூடியது, விவேகம் கொண்ட ஒரு கிரகம். இப்போ இந்த கிரகத்தினுடைய பார்வை சனிக்கு படுது. டிகிரி வைஸ் பார்க்கும்போது ஒரு 5 டிகிரி தான். அதாவது சனி வந்து 2 டிகிரிலையும் விருச்சிகத்தில், செவ்வாய் வந்து 7 டிகிரிலையும் இருக்குது. அப்போது பார்வை வந்து நேராக படுது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது இங்கே சனியினுடைய அந்த விளையாட்டுத்தன்மை, ஒரு சிறுபிள்ளைத்தனம், குறும்புத்தனம் இதெல்லாம் குறையும்னு சொன்னோம் இல்லையா. அது வந்து செவ்வாயால் நிவர்த்தி செய்யப்படும். கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கும். ஏன்னா செவ்வாயினுடைய தன்மை என்னென்னா முரட்டுத்தனம், ஒரு தளபதி, ஒரு வீர தீரன் அப்படிங்கிறப்போ அந்த மாதிரியான ஒரு விளையாட்டுத்தனம் தான் இருக்கும். அதில் வந்து ஒரு ஃபன்னான டைப்பு, ஒரு கலகலப்பான தன்மை அது இருக்காது. விளையாட்டுத்தன்மை இருக்கும். ஆனால் எப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர், ஒரு ரெஸ்லிங் பிளேயரு, அல்லது வந்து ஒரு குத்து சண்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு முரட்டுத்தன்மை அதில் வந்து ஒளிஞ்சிருக்கும். இப்போ இதுதான் விஷயம். இப்போ 5ஆவது இடத்துல ஒரு கிரகம், அதுவும் சனியாக இருக்குது அமைஞ்சால், அந்த சனி வந்து ஒரு மாதிரியான மந்தத்தன்மை அல்லது அவங்க வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கெடுத்துரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. 5ஆம் இடத்துல சனி இருந்தாலோ அல்லது 5ஐ சனி பார்த்தாலோ வந்து அவனுக்கு வாழ்க்கையில் திருப்தி, நிம்மதி இருக்காது. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் இல்லையா, அங்கே போய்ட்டு சனி அமர்ந்தால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் தாட்டு நிறையா இருக்குது, பயமுறுத்தி விட்டுருவாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு விளக்கப்பதிவு. எந்த ராசி கட்டம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அந்த சனிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு வேறு ஏதாவது கிரக சேர்க்கையோ அல்லது பார்வையோ தொடர்போ இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த சனி வந்து ரொம்ப கெடுதல் பலன்களை செய்வார். இப்போது இன்னொரு ஜாதகத்தில் நான் பார்த்துருக்கேன், இதே மாதிரி 5ஆம் இடத்துல சனியும் புதனும் சேர்க்கை பெற்றிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல இது அடிபட்டு போயிடுது. என்னென்னா அந்த விளையாட்டுத்தனம், குறும்புத்தனம் எல்லாமே இருக்கும். என்னென்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், மந்தத்தன்மையாக இருக்கும், சோம்பேறித்தனம் இருக்கும், இந்த முரட்டுத்தனம் இருக்காது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த கிரக தொடர்பு இருக்குது, 5லேயே சனி இருந்தாலும் எந்த கிரக தொடர்பு இருக்கோ அதை பொறுத்து அந்த பிள்ளையோட சந்தோஷம், அந்த ஒரு மகிழ்ச்சி, ஒரு குறும்புத்தனம், விளையாட்டுத்தனம், அவங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய இனிமையான தருணங்கள்லாம் மாறும். இந்த சில ஜோதிட விளக்கங்கள் உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.